ஹாய் கைஸ், நான் தான் கொரியா தமிழன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம போன வீடியோவில் வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஜாப் பற்றி பேசியிருந்தோம். ஃபுட் டெலிவரி ஜாபில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா, ஃபுட் டெலிவரி ஜாப்பில் இங்கே சவுதி அரேபியாவில் வந்து ஹங்கர் ஸ்டேஷன் ஜாயிஸ், மற்றபடி 2U அப்படின்னு நிறைய கம்பெனி இருக்குது. இப்போ இங்கே பைக் ரைடர் பற்றி சொல்லணும்னா, அதிகமாக இங்கே வந்து பைக் ரைடரில் ஒர்க் பண்ணுறவங்க பாகிஸ்தானி, பங்களாதேஷ், அவங்க 2 பேர் தான் அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேருந்து அதிகபட்ச பேர் வரது கிடையாது இந்த வேலைக்கு, சரிங்களா? வர்றாங்க, குறைஞ்சபட்ச பேர் தான் வராங்க, அதிகபட்ச பேர் வரதில்லை. இந்த யூபி இந்த சைட்லேருந்து தான் வராங்க. யூபி, மும்பை, அங்கேருந்து தான் ஏஜென்சி மூலியமாக அங்கேருந்து வராங்க. நம்ம தமிழ்நாடு அந்த சைட்லேருந்து அதிகபட்ச பேர் வரது கிடையாது. அதனால் இந்த ஃபுட் டெலிவரி ஜாப் வந்து சம்பாதிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னா, மந்த்லி 2000 ரியால் ஏர்ன் பண்ணலாம். டார்கெட் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க. இப்போ 450 டார்கெட் கொடுத்தா 450 டார்கெட்டுக்கு இவ்வளோ சேலரின்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சேலரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் சில கம்பெனி வந்து அதிகமாக உங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தகுந்தாப்புல உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, சரிங்களா? இதில் அதிகபட்சம் பெனிஃபிட்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் டேஞ்சரஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதுவும் டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாப்புல நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் சம்பாதிக்கலாம். இப்போ வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 30,000 40,000 வீட்டுக்கு சம்பளம் அனுப்பலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டி தானே முக்கியம். அதுக்கப்புறம் தானே நீங்கள் சம்பாதிக்கணும். அப்புறம் ஏன்டா நீ போனேன் அப்படின்னு என்ன கேட்கலாம். நான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, நான் இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் நான் ஊருக்கு வந்துடுவேன். அதனால் இதுக்கப்புறம் யாரும் நம்ம நாட்டிலேருந்து வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதா. மற்றபடி நீங்கள் வந்தீங்க சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் உங்களோட உறவினர்கள்லாம் இங்கே சவுதியில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள். பைக் ரைடர்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை, எவ்வளோ டேஞ்சரஸான வேலைன்னு நீங்கள் கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு, சரிங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.